தாமம். கரூரினுடைய அந்த கோர நிகழ்வுகள், கடுமையான அந்த சேதங்கள், சோகங்கள் பற்றிய வழக்குகள் இன்று விசாரணைக்காக சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களிலே வந்தது. விசாரணையின் போது சூடு பறந்தது. அரசு தரப்பு வாதங்கள் தங்கள் நியாயங்களை எடுத்துரைக்க, எதிர்ப்பவர்கள் அதை எதிர்த்துரைக்க, பொதுநல வழக்குகள் என்று பல்வேறு வழக்குகள் இந்த விஷயமாக விசாரணைக்கு வந்த பொழுது, அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை உண்மையிலேயே இது மிரள வைக்கிறது. இப்படியும் ஒருவன் கட்சி நடத்துவானா என்று சிந்திக்க வைக்கிறது. நீதிபதிகள் அப்படியே கேட்கிறார்கள். குறிப்பாக அந்த நிகழ்வோடு தொடர்புடைய அந்த கட்சியினுடைய, அந்த விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நிர்மல்குமாருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில விஜயினுடைய முக்கியமான தூண்கள் தான். ஒன்னு ஆதவ் அர்ஜுனா, அது மாதிரி நிர்மல்குமார், புஷி ஆனந்த். இந்த 3 பேருக்கும் எதிரான விஷயங்கள் என்று நீதிமன்றத்திலே நடந்ததோடு மட்டுமில்லாமல் விஜயை பார்த்து பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. சரியான கேள்விகள். நாம் பல பதிவுகளிலே இதற்கு முன்பு எழுப்பிய கேள்விகள். நீதிமன்றம் இந்த விஷயத்துல ஒரு பெருந்தன்மையோடும் கருணையோடும் மனிதாபிமானத்தோடும் இந்த வழக்குகளை அணுகி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக பாரபட்சமின்றி கேள்விகளையும் எழுப்பியதோடு கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட கரூர் அந்த சோக நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த கரூர் சோக நிகழ்வு சம்பந்தமாக பதிவு செய்த FIRல யாருடைய, விஜயுடைய பெயரை விட்டிருக்கிறது. இது என்னன்னு நமக்கு தெரியல. பலர்கள், சகோதரர் திருமாவளவன், அது மாதிரி பத்திரிகையாளர் ஷியாம் போன்ற பலர்களும், அது மாதிரி அறிவு தளத்தில் இருக்கக்கூடிய பலர்களும் சொல்றாங்க, அதுல கண்டிப்பாக அந்த FIRல விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த காரணமும், திருமாவளவன் கூட கேட்கிறாரு, அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது டீலிங் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்களா, கட்சியை கழிச்சிட்டு போறேன்னு இது விஜய் சொல்லி இருக்கிறாரா, அதனாலதான் நீங்க கேஸ் போடலையா என்றெல்லாம் கட்சியை கழிச்சிட்டு போடலாம் திருமாவளவன் கேட்கல. அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கான்னு அவர் கேட்டிருக்காரு. ஆக அது அந்த இதை நீதிமன்றம் இன்னைக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. நீங்க விஜயின் மீது வழக்கு பதிந்திருக்க வேண்டும், விஜயின் மீது ஏன் வழக்கு பதியவில்லை, வழக்கு பதிய வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு இது குற்றம் சாட்டி இருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. நீதிபதி செந்தில்குமார் இந்த விஷயத்துல கடுமை காட்டி இருக்கிறார். காட்டமான பல விஷயங்களும் செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் சொல்றாரு, இவற்றை விஜய்கிட்ட என்ன இல்ல, தலைமை பண்பு என்பதே இல்லை. தலைவனாக ஒருத்தன் வரணும்னாக்கா அவன் ஒரு தலைமை குணம் இருக்கணும். என்ன தலைமை குணம்னாக்கா, தொண்டர்களை அரவணைச்சு போற தலைமை குணம், தொண்டர்களை காப்பாற்றக்கூடிய தலைமை குணம், தொண்டர்களுக்கு ஒண்ணுனாக்கா களத்துல நிற்கக்கூடிய தலைமைத்தனம், தொண்டர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய பாதிப்பை தன்னுடைய பாதிப்பாக எடுத்து செயலாற்றக்கூடிய தலைமை குணம். இந்த தலைமை பண்பு என்பது விட்டு அறவே இல்லை. என்ன அர்த்தம், இது தலைமை தாங்குவதற்கே தகுதியற்றவர், அப்படித்தானே? இந்த நிகழ்வு மயங்கி விடுகிறார்கள், செத்து மடிகிறார்கள் என்ற செய்தி அவருக்கு வருகிறது. அவர் எதை பற்றியுமே கண்டுகொள்ளல. தன்னை பார்க்க வந்தவன் செத்து விடுறான, தன்னை பார்க்க வந்தவன் மயங்கி விடுறானுங்க. அந்த அச்ச உணர்வு துளியும் கூட இல்லாம ஓடோடி சென்னைக்கு போயிட்டாரு. அப்ப இவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும்? இவற்றை என்ன தலைமை பண்பு இருக்கிறது? அது மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு குறைந்தபட்ச சமூக பொறுப்பாவது இருக்கணும். அந்த குறைந்தபட்ச சமூக பொறுப்புணர்வு கூட யார்கிட்ட இல்ல, இந்த விஜய்கிட்டையும் இல்ல, விஜயுடைய கட்சியிட்டையும் இல்ல. விஜய் அந்த கரூருக்கு சென்றதுனால அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 42 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்போ களத்துல யார முதல்ல நின்று இருக்கணும்? விஜயும் விஜயுடைய கட்சி நிர்வாகிகளும் நின்று இருக்கணும். ஆனா
அந்த களத்துல அன்னைக்கு இல்ல விஜய் எவனையெல்லாம் எதிர்த்து பேசினானோ திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, இப்படி பல்வேறு எந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து பேசினானோ அந்த கட்சிக்காரங்க களத்துல நின்று பணியாற்றினாங்க. இவன் என்ன செய்யல, இவனும் இல்ல இவனுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் இல்ல, கட்சி அலுவலகத்தையே மூடிட்டு இல்லவனும் தலைமறைவாயிட்டான். அப்ப இது என்ன கட்சின்னு நீதிபதி கேட்கிறாரு. இது என்னடா கட்சி, என்ன அரசியல் கட்சி? மக்களை சந்திப்பீங்களாம், பேரழிவு வந்தாக்கா துண்டை காணும் துணியை காணும்னு எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாம எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாம ஓடுவீங்களாம். அப்ப இது கட்சியா? என்ன செய்யறாரு, காரை துப்பாத குறையாக என்ன செய்யறாரு நீதிபதி கேட்கிறாரு. அது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறோம். அந்த விஜயுடைய வாகனம் வருகின்ற பொழுது வாகனத்தினுடைய டயருக்குள்ள போய் ஒரு இருசக்கர வாகனம் விழும். அதை பார்த்துட்டே என்ன செய்வான்னா வண்டி ஓட்டக்கூடிய வண்டியை ஓட்டிகிட்டே தான் இருப்பான் வந்து. அப்ப இது ஒரு கொடுமை இல்லையா? ஒருத்தன் டயருக்குள்ள போய் விழுறான், என்னன்னு கேட்கல ஏதுன்னு கேட்கல, அதை வச்சு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க. அது போலீஸும் வழக்கு பதிவு செய்யல. என்ன இது, அதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த நிகழ்வு என்ன ஆனது, அந்த நிகழ்ச்சி நடந்தது என்ன, இதற்காக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் இன்னைக்கு வற்புறுத்தி இருக்கிறது. அது மாதிரி இந்த இழப்பை பற்றி சொல்கின்ற பொழுது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட, விஜய் என்ற ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட மிகப்பெரியதொரு பேரழிவு என்று நீதிமன்றம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அது மாதிரி அந்த இருசக்கர வாகனத்துக்கு மேல அஞ்சு கொண்டு வண்டியை ஏத்துறான ஒருத்தன், அப்ப அந்த விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? அவன் பிரச்சார வாகனத்தை என்ன செய்யணும், குறைந்தபட்சம் பறிமுதல் செய்து அவன் பிரச்சாரத்தை நிறுத்தி இருக்கணும். அந்த அளவுக்கு அது செய்து கடுமையான விஷயமாக இருக்கிறது. ஆனா அதை அரசு செய்யல. ஏன் செய்யவில்லை என்றும் அதற்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். அது மாதிரி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்த பல விஷயங்கள் விஜய்க்கு சம்மட்டி அடி தருவதாக, விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை இனி அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்துல தான் அமைந்திருக்கிறது. அது மாதிரி விஜயனுடைய கட்சியினுடைய முக்கிய தலைவர் தான் ஆதவ அர்ஜுனா. அவன் ஒரு பதிவு போட்டு என்ன செய்தான், மக்களை எல்லாம் தூண்டி விட்டான், புரட்சி செய்யணுமாம். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக புரட்சி செய்து ஆட்சியை பிடிக்கணும் என்று போட்டானா இல்லையா? போட்டுட்டு அதை அழிச்சுக்கிட்டு டெல்லிக்கு தப்பி ஓடிட்டான். இப்ப அவனை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து அவனின் மீது குற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவனுடைய பின்னணியில யார் இருக்கிறா, இந்த பதிவுக்குரிய காரணம் என்ன, இதனுடைய பின்புலத்தில் யார் இருக்கிறா, பிஜேபி இருக்கிறா, இப்படி பல்வேறு விஷயங்களை ஆராயணும் என்றும் இது நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இப்படி பல்வேறு இன்றைக்கு அடிமேல் அடியாக தாவேகா விஜயனுடைய கட்சி நீதிமன்றத்தில் அடி வாங்கி இருக்கிறது. அது மாதிரி புஷி ஆனந்தனுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. நிர்மல்குமாருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அது மாதிரி யாரு அர்ஜுனா லாட்டரி வியாபாரி அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்கள் தாவேக்காவை பொறுத்தவரை சோதனை காலங்கள் தான். ஏன்னாக்கா அது ஒரு கட்சியாக இருந்தாக்கா அது கட்சியாக நடத்தணும். ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி என்னவோ இவரெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவு தளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் விஜயின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய பேர்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று எல்லா அறிஞர் நம்ம சொல்லல, திருமாவளவன் போன்ற பத்திரிகையாளர் தராசு ஷியாம் போன்ற பல அறிஞர்கள் செய்யறாங்க, இதை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவு தளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவனின் மீது எஃப்ஐஆர் போடுவதுதான் முறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும், செவி சாய்த்தால் தன்னுடைய ஆதரவு தளங்களை ஏதாவது தக்க வைக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன்.